ஒரு அப்பாஸ்ல இது பையனா இருக்குமான்னு வருவாங்க. ஆமாங்க சார். இப்போ பாருங்க யூடியூப்ல கத்துட்டேங்கிறாரு. என்ன சொல்லுங்க நீங்க? அதெல்லாம் யாராவது டாக்டர் நான் இது எங்கெங்க போய் எடுத்துட்டு போய் பார்ப்பீங்க? இது எடுத்துட்டு போய் எங்கெங்க எடுத்து போய் மிஷினை பார்ப்பீங்க? பணத்துக்காக மொபைல் டீமாக செயல்பட்ட கும்பலை துரத்தி சென்று பிடித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை. யாரையாவது கூட்டிட்டு வந்தவங்க விடக்கூடாது, புரியுதா? அவங்க போட்டு தள்ளுங்க. இவ்வளவு தூரம் உங்களை அனுப்பிச்சதுக்கு யார் காரணமா அவங்க சொல்லு. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கும்பல் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்லி வருவதாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் மொபைல் டீம் போல செயல்பட்டு வருவதாகவும் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வருகிறது. அந்த கும்பலை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்து ஒரு காரில் கர்ப்பிணி பெண்களை அழைத்து கொண்டு அந்த கும்பல் சென்று கொண்டிருப்பது அறிந்து அவர்களை சுகாதாரத்துறையினர் பின்தொடர்ந்தனர். கார் சேலத்தை கடந்து பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் கிராமத்தில் தேவேந்திரன் என்பவரது கட்டிடத்திற்கு சென்று எம்ஜி மெடிக்கல் என்ற நிறுவனத்தின் வாயிலில் நின்றது. அங்கு மெடிக்கலின் மாடியில் கர்ப்பிணி பெண்களை இறக்கி அழைத்து சென்ற கும்பல் கையடக்க ஸ்கேன் மெஷின் மூலமாக கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிய பரிசோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதே அங்கு சென்ற தருமபுரி சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து பரிசோதனை செய்து கொண்டிருந்த 4 கர்ப்பிணிகளையும் பிடித்து விசாரித்தனர். அதில் கடலூர் மாவட்டம் கச்சி மேலூரை சேர்ந்த முருகன் என்பவர் பரிசோதனைக்காக 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வதும் அவர் MA படித்துவிட்டு சட்டவிரோதமாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த கர்ப்பிணிகளிடம் விசாரித்ததில் அவர்கள் 4 பேருக்கும் தலா 2 பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் அதனாலேயே கருவில் இருப்பது பெண் குழந்தையா என கண்டறிவதற்காக ஸ்கேன் செய்ய வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகளை கண்டதும் 3 ஏஜென்ட்டுகள் தப்பி ஓடிவிட்டார்களாம். முருகன் என்பவர் மட்டும் பிடிபட்டிருக்கும் நிலையில் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. தொடர்ந்து அந்த மெடிக்கல் நிர்வாகத்தினரிடமும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. கருவில் இருக்கும் குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, கருவின் பாலினம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சட்டவிரோதமாக சில கும்பல் புரோக்கர்ஸ் மூலமாக ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்கிருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அந்த தகவலின் பேரில் நாங்கள் அவங்கள தொடர் சேலத்தில் இன்னொரு பெண்ணையும் பிக்கப் செஞ்சுட்டு ஆத்தூர் தாண்டி பெரம்பலூரில் இந்த ஒதுக்குப்புறமான இந்த மெடிக்கலுக்கு மேலே இருக்கிற ரூமில் சட்டவிரோதமாக ஒரு மிஷினை வச்சு இந்த மனிதர் தான் பண்ணிட்டு இருந்தார். அதை நாங்கள் கையும் களமாக பிடிச்சிட்டோம். இது இவரை நம்பி இந்த 5 கர்ப்பிணி பெண்களும் இந்த ரூமில் வச்சு தரையில் படுக்க வச்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் நாங்கள் பிடிச்சிட்டோம். மிஷினையும் அவையும் கைது பண்ணிட்டோம். இதுலேருந்து என்னென்னா அவங்க எல்லாருக்குமே 2 பெண் குழந்தை இருக்குது. 3ஆவது இப்போ 4 மாதமாக இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் அவங்க அவங்களோட மாவட்டம் வராங்க.